இந்த ஹிந்தி பாட்டில் இருந்து தான் தமிழ் பாடலை காப்பி அடித்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஹிந்தி பாட்டு வந்து பாதி வரி போட்டு காமிப்பான். அதுக்கப்புறம் ஒரு முழு வரி தமிழ் பாடலை போட்டு காமிப்பான். ரெண்டாவது இவன் பண்ணுற முள்ள மாதிரித்தனம் என்ன அப்படின்னா, அந்த ஹிந்தி பாடலோட படத்தோட பேர் போடவே மாட்டான். போட்டால் அவன் மாட்டிக்குவான்ல, அதனால் போட மாட்டான். ஏன்னா முழு பாட்டை கேட்டால் தானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இவனோட கேப் மாதிரித்தனமே அதான். அந்த பாடலோட பேரும் சொல்ல மாட்டான், படத்தோட பேரும் சொல்ல மாட்டான். இப்போ பாருங்கள், இந்த ஹிந்தி பாட்டில் இருந்து இந்த தமிழ் பாடலை காப்பி அடித்து போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் ரெண்டுத்தையும் கேட்டாலுமே வந்து ரெண்டுமே பொருத்தமாகவே இல்லை. அது வேறு டியூனில் இருக்குது, இது வேறு டியூனில் இருக்குது. நீ வந்து அந்த படத்தோட பேரை போடு, நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீ ஏன் பயப்படுற? அதான் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ இதெல்லாம் தட்டி கேட்குறத விட கோயிலில் சில பேர் வந்து அக்கிரமம் பண்ணுறாங்க. நான் அந்த வீடியோ போடுறேன், அதை போய் வந்து அவங்கள நீ தட்டி கேளு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் படத்துக்கு வா. சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே இந்த அம்மாவை வந்து இந்த பிராமணன் தகாத வார்த்தையை சொல்லி தள்ளி விட்டுருக்கான். ஆனால் கடைசியில் இவங்க மேலே பழிய போடுறான். செயின் திருட வந்தவங்களாம், அதாவது தமிழர்களை திருட வந்தவங்கள முத்திர குத்துறான். ஆனால் உண்மையான திருடனுங்க யார் தெரியுமா? கட்டுக்கட்டாக கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறாங்க.